Hello everyone, this is Dr. Bismarck, your baby doctor. இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மள்ட்ட யூஸ்வலாகவே சூலூர் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து டெய்லி ஒரு ஃபியூ பேஷண்ட்ஸ் வருவாங்க. அதில் மெஜாரிட்டி ஆஃப் த பேபிஸ் பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருக்காங்க. நம்ம அயன் சப்ளிமெண்ட் கொடுப்போம், சில குழந்தைங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், சில குழந்தைங்களுக்கு எடுத்து பார்க்காமலே அயன் சப்ளிமெண்ட் கொடுப்போம். அதில் சில குழந்தை ரெடி ஆகுங்க, சில குழந்தைங்களுக்கு அயன் அதிகமாக முடியாந்துட்டு வந்தது. என்னடா இது, அதுவும் எஸ்பெஷலி இந்த சுழு ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வர பீப்புளுக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கு, இது என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டை பேசிக்கிட்டு இருந்தது தெரிய வந்தது. அவங்க குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 1.5லேருந்து 2 லிட்டர் பால் கொடுக்குறாங்க. வெறும் 1.5 வயசு குழந்தைக்கு 2 லிட்டர் பால் கொடுக்குறாங்க. கேட்டால் அதில் மெனி ஆஃப் தம் ஃப்ரம் யூபிலேருந்து வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் மெனி ஆஃப் தம் ஆர் சீனியர் கிரேட் ஆஃபீஸர்ஸ் ஒன்லி. குழந்தைங்களாம் கூட அனிமிக்காக இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அயன் ஃபுட் கொடுக்காம இல்லை, பட் அதிகமாக பால் கொடுக்குறதுல தான் இந்த அயன் அப்சர்ப்ஷன் சுத்தமாக இல்லாமல் ஆயிடுது. யூஸ்வலாக வந்து 300 ml மில்க் பர் டே வந்து மோர் தென் இனஃப். லெஸ் தென் 5 years வந்து இட்ஸ் மோர் தென் இனஃப். மோர் தென் 500 ml இஸ் நாட் அட்வைசபிள். மோர் தென் 500 ml கொடுத்தோன்னா கண்டிப்பாக அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வரும், அயன் அப்சர்ப்ஷன் கண்டிப்பாக குறைஞ்சி போகும். இது வந்து இந்த யூபியில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா நிறைய மில்க் கொடுத்தா குழந்தை நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூர் மில்க் கொடுக்குறாங்க. மோர் தென் 1.5 liter 2 liter எவ்ரி பேபி இஸ் டேக்கிங். இது வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவே ரொம்ப அதிகமாகும். இந்தியாவிலேயே ப்ரெவலன்ஸ் வந்து லாஸ்ட் 5 yearsல இந்த அனிமியாவோட கவுண்ட் வந்து ஒரு 57-60% இருந்துச்சு, இப்போ 70% வந்துடுச்சு. யூபிலையும் அந்த மாதிரி தான், தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு பால் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது மாட்டுப்பால் அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் ஃபெயிலாக இருக்காங்க, ரொட்டீனாக பீடியாட்ரிஷியன்ட்ட வந்து பாருங்கள். அவங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த குழந்தைக்கு அனிமியா இருக்கா இல்லையா, இந்த குழந்தைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா தேவையில்லையா அப்படிங்கிறதெல்லாம் யூஸ்வலாக பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அனிமியாவை பற்றி தெரிஞ்சுக்க அப்படின்னா கீழே இருக்க அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.